ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். கொள்ளு பொடி. கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அடிக்கடி தோசை, இட்லி, சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளை வந்து தண்ணியில் அலசிட்டு வடை சட்டியில் போட்டு நல்ல மிதமான சூட்டில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அது எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் இப்போ கடலைப்பருப்பு 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு 3/4 கிளாஸு, பூண்டு ஒரு 10 பல்லளவு எடுத்துக்கோங்க. மிளகாய் நான் 3 எடுத்திருக்கேன். குண்டு மிளகாய் காரமாக இருக்கும், அதனால் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காரம் எடுத்துக்கோங்க. புளி வந்து சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லெண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஊற்றி அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிதமான ஹீட்லேயே வறுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து கொள்ளை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பருப்பெல்லாம் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிதமாக அடுப்பில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசமாகவும் இருக்கும். பருப்பெல்லாம் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற கொள்ளையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொலியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நான் அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயம் வந்து நல்லா 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. தூள் உங்களுக்கு கட்டி பெருங்காயம் போடுறதுனால போட்டுக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே பருப்பு ஐட்டங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் பெருங்காயம் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன். பாருங்கள், பொடி வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா வாசமாக மணமாக இருக்கும். நமக்கு வந்து சப்போஸ் சட்னி இல்லை சாப்பாட்டுக்கு ஏதாவது கம்மியாக இருக்குன்னா கூட இதை போட்டு நம்ம நல்லெண்ணெய், நெய் ஊற்றி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சிம்பிளான பொடி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங். உங்களுக்கு என் சேனல் அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.